என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் இந்த சிகரெட்டை என் வாயில் நான் வச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் சிகரெட் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சிகரெட்டு டெய்லி அடிக்கிறாங்க. டெய்லி அடித்த பிறகு அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரலை அப்படின்னு கேட்டாங்க. பதில கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருதுன்னு கேட்டால் இதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஆளுக்கு ஏன் பிபி வருதுன்னு கேட்டால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். 3க்குமே காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கிடுங்க, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் பண்ணும். அந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். இந்த பிளாக் பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். புரியலையா? அப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தானதுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சுகர் இந்த மாத்திரையும் சரி தான், இந்த இன்சுலினை நிரந்தரமாக நடத்தவும் முடியாது, எந்த நோயும் சரியாகவும் செய்யாது. முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. 8 மாத்திரை குட்டி போட்டுச்சுன்னா 16 மாத்திரையும் இன்சுலினும் போடுறது முக்கியம் இல்லை, நோய் எதுவுமே என்ன சரியாகாது. மாத்திரைக்கும் இன்சுலின் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தான் என்னது பேலன்ஸ்டு டயட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ கேட்டுடுங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. சரியா? பேலன்ஸ் டயட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிங்க, 128 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்றும் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதான் சொல்கிறேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. முதல்ல சேவ் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும். தெரியாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரைன்னு போட்டுட்டு வாழ்க்கை முழுவதும் பக்கவாதம், கண் குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரோட இறந்து போயிட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணிங்கன்னா ஹோல் வேர்ல்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யோசிச்சு நல்ல முடிவெடுங்க. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.